நீங்கள் ப்ராமிஸ் பண்ணது அத்தனையும் இன்னைக்கு மக்களை ஏமாத்துறீங்க, கொடுக்க முடியாது. அதுக்கு நீங்கள் சொல்கிற ஒரே காரணம் நிதி நிலைமை சரியில்லை. இதையே எடப்பாடி சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த 4 வருஷத்தில் செஞ்சது என்ன, அடுத்த 1 வருஷத்தில் நீங்கள் செய்ய போகிறது என்ன, இது குறித்தது ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட தயாரா? ஓட்டன் அக்கௌண்ட் இடைக்கால பட்ஜெட். அப்போ உங்கள் ஆட்சியை வெள்ளை அறிக்கையோட தொடங்குனீங்கல்ல, வெள்ளை அறிக்கையோட முடிங்க. ரொம்ப நாளைக்கு ரொம்ப பேரை ஏமாற்ற முடியாதுங்க. நிதி நிலைமை மோசமாக இருக்குங்க. இதை எடப்பாடி சொன்னால் உங்களுக்கு கோவம் வருது. ஆனால் உங்களுக்கு நெருக்கடி வரும்போது அதே தான் நீங்கள் சொல்கிறீங்க. மனசாட்சி அடகு வித்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். மோடி அரசில் எப்படி தேசிய ஊடகங்கள் இருக்கின்றனோ கிட்டத்தட்ட அதே விதத்தில் தான் 90% தமிழக காட்சி ஊடகங்கள் இருக்கின்றன. விசில் ப்ளோவரை வெட்டி லாரி ஏற்றி கொல்றான், அதுக்காக துப்பு இல்லை. சிபிஐ சிபிஎம்மோட 60 ஆண்டு கால வரலாறுல அவர்கள் இதுபோல் ஒரு கூட்டணி கட்சிக்கு கொத்தடிமைகளாக சேவகம் செய்த வரலாறு இல்லை. இவ்வளோத்தை வித்து 5 கோடி 10 கோடி இவங்க நீ ஜெயிச்சது 2 எம்எல்ஏ, அது இருந்தா என்ன இல்லாட்டி என்ன உனக்கு நான் கேட்குறேன். irregular periods என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். நாதஸ்மியர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்ம இணைந்திருக்கார். வணக்கம் சார். சார், தங்கம் தென்னரசு இப்போ போயிட்டு இவர் நிர்மலா சீதாராமன் மீட் பண்ணியிருக்காங்க. 100 நாள் வேலை திட்டத்துக்கு பெண்டிங் இருக்கு. ஆமாம், மத்திய அரசு உங்களை வஞ்சிக்குதுன்றது உண்மை, மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. மத்திய அரசு எல்லா மாநிலங்களையும் வஞ்சிக்கிறது, குறிப்பாக எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை வஞ்சிக்கிறது என்பது உண்மை. இதில் திமுக அரசு சொல்வது சரி, மக்கள் திமுக அரசின் பக்கம் நிற்கிறார்கள். ஆனால் இன்றைய நிதி நிலைமை மோசமாக இருக்குன்னு திரும்ப திரும்ப எடப்பாடி பழனிசாமி பேசும்போது அப்படி இல்லை, கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குன்னு எதற்காக அப்போ அறிக்கை கொடுக்குறார் தங்கம் தென்னரசு? யாரை ஏமாற்ற அறிக்கை கொடுக்கிறார்? எதற்காக இந்த இரட்டை நாக்கு? எடப்பாடி பழனிசாமி ஒரு முன்னாள் முதலமைச்சர், அவர் சொல்லுகிறார் தமிழக அரசு நிலைமை படுமோசம், நிதி நிலைமை கஜானா காலின்னு அவர் திரும்ப திரும்ப எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கொடுக்கிறார். அவர் 6 லட்சம் கோடி கடன் வச்சிருந்தாருன்னு சொன்னாங்க, இப்போ 10 லட்சம் கோடி. ஆமாம், உடனே அறிக்கை கொடுக்கிறாரு தங்கம் தென்னரசு. அச்சப்படக்கூடிய அளவில் நிதி நிலைமை, தமிழகத்தின் நிதி நிலைமை இல்லை. எடப்பாடி போய் பேசுகிறார். கட்டுப்பாட்டுக்குள் தான் மத்திய அரசு நிதி ஃபைனான்ஸ் கமிஷன் நிர்ணயித்திருக்கக்கூடிய அந்த விதிக்கு உட்பட்டு தான் நாங்கள் கடன் வாங்கியிருக்கணும்னு 1000 கதையை அளக்கிறார். அப்போ தமிழ்நாட்டோட நிதி நிலைமை கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு தங்கம் தென்னரசு சொல்கிறாரா? ஒரு பக்கம் எங்ககிட்ட பணம் இல்லைன்ட்டு நீங்கள் பொங்கல் பரிசை கொடுக்கல, அரசு ஊழியர்களை நியமிக்கல, ஊதிய உயர்வு கோரி போராடக்கூடிய எல்லா தரப்பு அரசு ஊழியர்களோட கோரிக்கையை நிராகரிக்கீங்க. நீங்கள் ப்ராமிஸ் பண்ணது அத்தனையும் இன்றைக்கி மக்களை ஏமாத்துறீங்க, கொடுக்க முடியாது. அதுக்கு நீங்கள் சொல்கிற ஒரே காரணம் நிதி நிலைமை சரியில்லை. இதையே எடப்பாடி சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, எல்லாம் சரியாக இருக்குது, எல்லாம் சரியாக இருக்குது. எடப்பாடி போய் சொல்கிறாருங்க. எதுக்காக இந்த ரெட்டை வேணும்? எதுக்காக இந்த ரெட்டை நாக்கு? யாரை ஏமாற்றுகிறார் தங்கம் தென்னரசு? நீங்கள் சொன்னது தானே எடப்பாடி சொல்கிறாரு. ஆக்சுவலி இவரே சொல்லியிருக்கணும் ஜனங்க கிட்ட, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். நீங்களே சொல்லிருக்கணும்ல, தங்கம் தென்னரசு சொல்லிருக்கணும்ல, அவர் தானே நிதி அமைச்சர். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இவ்வளவு காசு வர வேண்டியது இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் வஞ்சிக்குதுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வஞ்சிக்குதுங்க, காசு இல்லைங்க. மொத்த பழியும் தூக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல போட்டுரு, தப்பே கிடையாது. வழக்கமா நீங்க செய்யறது. மெட்ரோட காசுலாம் போன பட்ஜெட்ல இவங்க நீங்க போட்டுருந்தீங்க. எல்லா தப்புக்கும் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை காரணம் காமிக்கிறீங்க. இது ஒரு அப்கிரேடட் முனிசிபாலிட்டின்றீங்க. வெரி குட். அப்கிரேடட் முனிசிபாலிட்டினா எடப்பாடி எதுக்கு குறை சொன்னீங்க? அவங்களே ஆண்டுட்டு போயிருக்கலாம்ல. இதுக்கும் பதில் கிடையாது. இன்னைக்கு நீங்க நிறைவேற்றுறன்னு ப்ராமிஸ் பண்ண எதையுமே நிறைவேற்றல அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பும் பொழுது நிதி நிலைமை சரியில்லைன்னு சொல்றீங்க, நிதி நிலைமை மோசமா இருக்குன்றீங்க. நிதி நிலைமை மோசமா இருக்குது, அரசு கஜானா காலின்னு எடப்பாடி சொன்னாருன்னா இல்லை எடப்பாடி பொய் பேசுறாருன்னு மாத்தி புரட்டி போட்டு பேசுறீங்க பிளேட்டை. இதுல எது உண்மை? எதற்காக இந்த ரெட்டை வேடம் தங்கம் தென்னரசு பூணுகிறார்? ஏன் தங்கம் தென்னரசுக்கு இந்த ரெட்டை வேடம்? அப்போ சிம்பிள் கொஸ்டின் ஒன்று தான். நீங்க ஆட்சிக்கு வந்தப்ப மிகப்பெரிய விளம்பரத்துடன் எடப்பாடி கவர்மெண்ட்ல எந்த அளவுக்கு நிதி நிலைமை மோசமாச்சுன்னு ஒரு வெள்ளை அறிக்கைன்னு ஒன்று விட்டீங்க. இப்போ இந்த 4 வருஷத்துல நீங்க என்ன செஞ்சீங்க, என்ன செய்ய போறீங்க? உங்களால் நீங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுற அளவுக்கு அடுத்த 1 ஆண்டுக்குள்ள நிதி ஆதாரங்களை திரட்ட முடியுமா? இந்த 4 வருஷத்துல செஞ்சது என்ன, அடுத்த 1 வருஷத்துல நீங்க செய்ய போறது என்ன, இது குறித்தது ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட தயாரா? உங்களுக்கு அதாவது நீங்க அதிமுக ஆட்சியோட நிதி மேலாண்மை பற்றி மிகப்பெரிய அளவில் குற்றச்சாட்டுகளை சுமத்தி நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு பெரிய நீங்கள் பொலிட்டிக்கல் மைலேஜை தேடிக்கிட்டீங்க. வெரி குட். இப்போ உங்ககிட்ட உண்மையிலே மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. உங்கள் கவர்மெண்ட் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, எடப்பாடி போய் சொல்கிறாரு, நிதி நிலைமை கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குன்னு. அப்போ அது ஒரு வெள்ளை அறிக்கை மூலம் வெளியிட்டு போங்க. வெரி சிம்பிள்.
அது உங்களுக்கு பெருமை தானே சேர்க்கும். அதாவது இந்த ஆட்சியோட தொடக்கத்துல வெள்ளை அறிக்கையோட ஸ்டேட்மெண்டாவே விடலாமே இவங்க. அதைத்தான் நான் சொல்றேன். எஸ், நீ கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்டா விடு. நான் இன்னொன்னு சொல்றேன். இந்த ஆட்சியோட தொடக்கம் வெள்ளை அறிக்கையோட ஆரம்பிச்சது, வெள்ளை அறிக்கையோட முடிட்டோம்னா டென்யூரை சொல்றேன். அடுத்த வருஷம் நீங்க தோக்கணும் ஜெயிக்கணும் அதுக்குள்ள நான் போல, அது மக்கள் முடிவு பண்ணிட்டோம். இந்த ஆட்சியோட தொடக்கத்தை 2021 நீங்க வந்தோன்னா முதல்ல வெள்ளை அறிக்கை வெளியிட்டீங்க, அப்புறம் தான் வந்து பட்ஜெட் போட்டீங்க. 21 மே மாசம் கவர்மெண்ட் வந்தது. ஐ திங்க் ஜூன்ல வந்து முதல்ல வெள்ளை அறிக்கை, கொஞ்ச நாள் பொறுத்து பட்ஜெட். இப்ப அடுத்த ஆண்டு நமக்கு எலெக்ஷன். திஸ் லாஸ்ட் இயர். இந்த பட்ஜெட் தான் நம்ம கடைசி பட்ஜெட், கடைசி ஃபுல் பட்ஜெட். அடுத்த வருஷம் ஓட்டர் அக்கௌண்ட் தான், இன்டரிம் பட்ஜெட், ஓட்டர் அக்கௌண்ட் இடைக்கால பட்ஜெட். அப்போ உங்க ஆட்சியை வெள்ளை அறிக்கையோட தொடங்குனீங்கல்ல, வெள்ளை அறிக்கையோட முடிங்க. இந்த 4 வருஷத்துல இந்த 4 வருஷத்துல நாங்க இவ்வளவு செஞ்சோம். இப்ப நிதி ஆரத்தை பெருக்கிருக்கோம். எடப்பாடி வந்து காலி ஆகிட்டு தொடச்சு வச்சுட்டு போனார் கஜானாவை, நாங்க சேர்த்து வச்சிருக்கோம். எங்களால் என்ன செய்ய முடியும், அல்லது எங்களாலையும் முடியல, மத்திய அரசு கை விட்டுடுச்சு. அதுதான் நான் சொல்றேன். மோடி கவர்மெண்ட் எங்களுக்கு முதுகுல குத்திடுச்சு, அதனால எங்களால செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா நாங்களும் ஒன்றும் செய்யல, நாங்க திவாலை நோக்கி போறோன்றதை இன்டைரக்டா சொல்ற மாதிரி கொடுத்துட்டு போங்களேன். முடியாது இல்ல. ஏன்னா ஏற்கனவே நடைமுறையில் இருந்த இந்த குடிநீர் குழாய் திட்டத்தெல்லாம் ஜல்ஜீவன் திட்டத்தோட சேர்ந்து எக்கச்சக்க ஸ்கேம் வேற பண்ணியிருக்காங்க. இருக்கிற குழாயிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க புது நம்பர் போட்டு ஸ்டிக்கர் ஒட்டின கவர்மெண்ட் இது. அவங்க வந்து ஜெயலலிதா பீரியட்ல 2015 ஸ்டிக்கர் ஒட்டினாங்க. அவங்க வெள்ள நிவாரணத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டினாங்க. நீங்க ஸ்கீமுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க. இல்ல வெரி சிம்பிளுங்க. நம்ம கேட்கறது ஆன் இஷ்யூ தான் நம்ம பேசுறோம். இது எதுவுமே தனி மனித தாக்குதல் கிடையாது. இது எல்லாமே வந்து ஆன் இஷ்யூ தான் நம்ம பேசுறோம். நீங்க இந்த கவர்மெண்ட் வரும்போது வெள்ளை அறிக்கையோட வந்தீங்க. மிகப்பெரிய அந்த வெள்ளை அறிக்கை வந்தப்ப கிடைச்ச ஊடக வெளிச்சம் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு வெள்ளை அறிக்கைனா என்னன்னு அப்பதான் பேச ஆரம்பிச்சாங்க. இது வந்து ஏதோ வரலாறுலேயே முறையா வெள்ளை அறிக்கையும் அந்த இன்ஃபேக்ட் பிடிஆரோட முதல் பட்ஜெட்லாம் பாத்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவில் 75 வருஷத்துல இது முதல்ல இப்பதான் ஒருத்தர் பட்ஜெட்டை கொடுக்குறாருன்னு அவ்வளவு ஒரு விளம்பர யுகம். இன்னைக்கு அந்த பிடிஆர் எங்க இருக்காருன்னு தெரியல இல்லையா. அது ஒரு கதை தனியா விடுங்க. வெள்ளை அறிக்கையோட ஆரம்பிச்சிங்க, வெள்ளை அறிக்கையோட முடிங்க. எடப்பாடி வந்து ஒன்று சொல்றாரு, தங்கந்தனரசு ஒன்று சொல்றாரு. மக்களுக்கு உண்மையை தெரிவிக்கிறதுக்கு வெள்ளை அறிக்கை விடுங்க. பிடிஆர் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தாரு, தங்கந்தனரசு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும். லெட் தேர் பி ஆன் ஒயிட் பேப்பர். மக்கள் மன்றத்தில் வைங்க. உங்களால முடியாது, ஏன்னால் அப்படி வைத்தால் நீங்கள் அம்பலப்பட்டு போவீர்கள். ரொம்ப நாளைக்கு ரொம்ப பேரை ஏமாற்ற முடியாதுங்க. நிதி நிலைமை மோசமா இருக்குங்க. இதை எடப்பாடி சொன்னா உங்களுக்கு கோவம் வருது. ஆனா உங்களுக்கு நெருக்கடி வரும்போது அதே தான் நீங்க சொல்றீங்க. எடப்பாடி என்ன சொல்றாரோ அதை தான் நீங்க சொல்றீங்க. ஆனா உங்களுக்கு விருப்பமான பாஷையில சொல்றீங்க, உங்களுக்கு விருப்பமான நேரத்துல சொல்றீங்க. அதே மாதிரி கடைசியாக இந்த விஷயம் பேசலாம். என்ன அப்படின்னா, கல்குவாரிக்கு எதிராக போராடின ஒரு ஆக்டிவிஸ்ட் ஜகபர் அலி அப்படின்ற ஒருத்தரை கொண்டு இருக்காங்க. ஆமாங்க, ஆக்சிடென்ட்ல. ஆனா அதை பத்தி எந்த ஒரு ஊடகமும் பேச விவாதத்துக்கு எடுத்த மாதிரி தெரியவே இல்லை. எடுக்க மாட்டாங்க. திமுகவோட கொத்தடிமைகளாக, திமுகவுடைய சொல் கேட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் தமிழ்நாட்டில் உள்ள 90% ஊடகங்கள், குறிப்பாக காட்சி ஊடகங்கள். தொலைக்காட்சி விவாதங்களை பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் இது விவாதத்துக்கு எடுத்தாங்களா? முக்கியமான ஒரு 8 தொலைக்காட்சிகள், 8லேருந்து 10 தொலைக்காட்சிகள் இருக்கின்றன. இத்தனைக்கும் அவர் சொல்லியிருக்காரு, தாசில்தார் கலெக்டர் வரைக்கும் கம்ப்ளைண்ட் போயிருக்குங்க. ஒரு ஆடியோ ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்காரு. யார் இதை சொன்னாங்கன்னு தெரியல, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தேன், திருப்பி வந்து ஆமாங்க. இத்தனைக்கும் அவர் ஏடிஎம்கே பிரமுகர். ஏடிஎம்கேவோட எடப்பாடி பழனிசாமியே அது ஒரு பெரிய விஷயமா ஆக்க முடியலையே. நீங்க ஊடகங்களை விடுங்க, திமுக விடுங்க. ஊடகங்கள் திமுகவுடைய கைக்கூலிகளாக மாறி போய் 3.5 ஆண்டுகள் ஆகின்றன. அது நம்ம நிறைய தடவை பேசிட்டோம். அதனால அதை பேசுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. மனசாட்சியை அடகு வித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். மோடி அரசில் எப்படி தேசிய ஊடகங்கள் இருக்கின்றனோ கிட்டத்தட்ட அதே விதத்தில் தான் 90% தமிழக காட்சி ஊடகங்கள் இருக்கின்றன. எடப்பாடியை எடுத்துக்கோங்க, அவரோட கட்சியை சார்ந்தவர் அந்த ஜகபர் அலின்றவர். அவர் ஏன் இதை இஷ்யூ ஆக்கல? பிஜேபிக்கு எதிராக எடப்பாடி போற இல்லைன்றாங்க, திமுக எதிராகவே எடப்பாடி போற இல்லையாங்க. கொல்லப்பட்டவர் அண்ணா திமுக பிரமுகர். இது எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்கியிருக்கணும் எடப்பாடி. எடப்பாடி ஏதோ ஒரு அறிக்கை விட்டு நிறுத்திட்டாரு. தேர்வில் இறங்கி போராடி இருக்கணும் இல்லைங்க எடப்பாடி. தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்துக்கு ஏடிஎம்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும். எடப்பாடி போராட்டம் பண்ணியிருக்கணும்ல. கர்நாடகாவில் செத்து போன கௌரி லங்கேஷோட மரணத்துக்குலாம் இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கல்ல. சரி, இடதுசாரிகளை கேட்குறேன். கௌரி லங்கேஷுக்கு நடந்த ஆர்ப்பாட்டம், கியூபாவுக்கு எதிராக ட்ரம்ப் வந்து பயங்கர நாடுன்ட்டாருன்னா இன்னைக்கு ஆர்ப்பாட்டம். இன்னைக்கு என்ன தேதி? 28ஆம் தேதி. இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு சிபிஐ சிபிஎம் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம். எதுக்கு? கியூபாவை வந்து ட்ரம்ப் வந்து பயங்கரவாத நாடா அறிவிச்சிட்டாரா? இங்க கண்ணு முன்னால ஒரு விசில் ப்ளோவரை வெட்டி லாரி ஏற்றி கொல்றான். அதுக்காக துப்பு இல்லை. திமுக அடிமை சேவகம் பண்ணிக்கிட்டு கொத்தடிமையா இருந்துக்கிட்டு ட்ரம்ப் வரைக்கும் போய் ஆர்ப்பாட்டம் பண்றாங்கன்னா இந்த கேலி கூத்த எங்கேயா சொல்ல முடியுமா? 2 இடதுசாரிகளும் எந்த லெவலுக்கு வந்துட்டாங்க பாருங்க. சொன்னா கோவம் வரும், அப்படியே பொங்கி எழுந்துருவாங்க தோழர்கள்.
சிபிஐ சிபிஎம்மோட வரலாற்றில் சத்தியமாக சொல்கிறேங்க, சிபிஐ சிபிஎம்மோட 60 ஆண்டு கால வரலாறுல அவர்கள் இதுபோல் ஒரு கூட்டணி கட்சிக்கு கொத்தடிமைகளாக சேவகம் செய்த வரலாறு இல்லவே இல்லை. எம்ஜிஆர் கிட்ட கூட்டணியில் இருந்திருக்காங்க, கருணாநிதி கிட்ட இருந்திருக்காங்க, ஜெயலலிதா கிட்ட இருந்திருக்காங்க. எதிர்க்க வேண்டிய நேரத்தில் எதிர்ப்பாங்க, போராட வேண்டிய நேரத்தில் போராடுவாங்க. ஒன்றுபடுவோம் போராடுவோம் தான். கூட்டணி தேர்தல் நேரத்தில் அந்த கடைசி 15 நாள் தான் இந்த மாதிரி வந்து திமுக காரனே வெக்கப்படுற அளவுக்கு திமுகவுக்கு காவடி தூக்கக்கூடிய காரியத்தை 2 இடதுசாரிகளும் கடந்த காலங்களில் செஞ்சதே இல்லை. அதில் சிபிஎம் கூட பரவாயில்லைங்க, அவங்க போராடுறாங்க. சாம்சங் மாதிரி இஷ்யூ எல்லாம் போராடினாங்க, நிறைய விஷயங்களில் போராடுறாங்க. ஆனால் சிபிஐ டோட்டல் சரண்டர். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த வேங்கை வேலுக்கு சிபிஎம் சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. சிபிஐ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கேட்கல அதெல்லாம்ன்றாங்க. கட்சியை மெர்ஜ் பண்ணிட்டேன், எதுக்கு தனியாக உனக்கு கட்சி? திமுகவோட சரத்குமார் உள்ள சேர்ந்துரு, கட்சியோட மெர்ஜ் பண்ணு. அதில் ஒரு விங்கு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு விங்கு வச்சுக்கோங்க, லேபர் விங்குன்னு ஒன்று வச்சுக்கோங்க. எவ்வளவு தூரம் இவர்கள் காம்ப்ரமைஸ் ஆகிருக்காங்கன்னு பாருங்களேன். இது வந்து கட்சிக்கு வாங்குற பணம் மட்டும் இல்லை. 15 கோடி வாங்கினாங்க, 10 கோடி வாங்கினாங்க. சிபிஐக்கு 15 கோடியும் சிபிஎம்முக்கு 10 கோடியும் கொடுத்தாங்கல்ல, அது மட்டும் இல்லை. அதை தாண்டி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மோர் தேன் வாட் மீட்ஸ் த ஐன். அதோட விளைவு தான் இங்கே வந்து நிற்குது. ட்ரம்ப்பு கியூபாவை பயங்கரவாத நாடாக அறிவிச்சிட்டாராம். அது கலெக்டர் ஆஃபீஸ் முன்னால் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, தப்பு இல்லை. இது ட்ரம்ப்புக்கு தெரியுமா இல்லை கியூபாவுக்கு தான் தெரியுமா? இங்கே கண்ணு முன்னால் கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே கனிம வழக்கு உள்ளங்க. இது 1000 கோடி மினிமம். அவர் கால்குலேட் பண்ணது 1000 கோடின்றாரு. அதை கேட்க துப்பு இல்லை. ட்ரம்ப் கிட்ட போயிட்டீங்க நீங்க. என்ன ஒரு போலியான அரசியலுங்க இது. உங்களை எப்படி மக்கள் மதிப்பாங்க? அப்புறம் பிஜேபி வளருதுன்னா பிஜேபி வளராது. கண்ணு முன்னால் நடக்கிற அநியாயங்களை அட்டுழியங்களை தட்டி கேட்காம கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை பேசினீங்கன்னா மக்கள் மத்தியில் ஈடுபடாது. நீங்கள் மக்கள் மன்றத்தில் தோலுரிந்து நின்று கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக மீனவர்கள் சார்ந்த பிரச்சனை தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு துப்பாக்கி சூடு வரைக்கும் போயிருக்கு. அவ்வளோதான். நீங்க கேட்க மாட்டீங்க, அதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டீங்க. நான் தான் சொல்லணும், ரொம்ப ட்ரம்ப்புக்கு போயிட்டாங்க கியூபாக்கு. இங்கே வந்து ஒரு விசில் ப்ளோயர் கொல்லப்பட்டிருக்காரு, அதுக்கு கேள்வி கிடையாது, பதில் கிடையாது. ஈஸி இல்லை, எவனையும் எடுத்து தானே போராடுறோம். இங்கே போராடினா ஸ்டாலின் கோபித்துக் கொள்வார் இல்லையா? திமுக கோபித்துக் கொள்ளும். எதற்காக பொல்லாப்பு? கடந்த போன எலெக்ஷனில் 15 கோடி, இந்த எலெக்ஷனில் எவ்வளோ நமக்கு தெரியாது. எதற்காக நாம் நம்மை வருத்தி கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் தோழர்கள். அவங்க சீட்டு கொடுப்பாங்க, அவங்களே இறங்கி ஓட்டு. அவ்வளோதான். இவங்களை ஒரு 6 பேர், இவங்க 2 பேர், இவ்வளோத்தே விற்று 5 கோடி 10 கோடி இவங்க நீ ஜெயிச்சது 2 எம்எல்ஏ. அது இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? உனக்கு நான் கேட்குறேன், அது இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? யோசிச்சு பாருங்க. அது திரும்ப சொல்கிறேன், ட்ரம்ப்புக்கு எதிராக ஆர்ப்பாட்டமா? கியூபாவை பயங்கரவாத நாடு. இங்கே எந்த பிரச்சனையும் இல்லைல்ல உங்களுக்கு? வாயை கூட திறக்க மாட்டேன்றீங்க. அப்போ இது அந்த பக்கம்னா ஏடிஎம்கே இன்னும் மோசம். ஏடிஎம்கேவோட நிலைமை, அவங்க கட்சி ஆளுங்க. அவர் எடப்பாடி இதை வச்சு அரசியல் பண்ணணும்ல. அதான் நேற்று யாரோ சொன்னாங்க பிஜேபிக்கு எதிராக அவர் போராடல. ஏங்க பிஜேபி விடுங்க, திமுக எதிராக ஒரு போராடல, அப்புறம் தானே பிஜேபி. அவர் சொகுசா அப்படியே இருக்கிறாரு. அவர் நம்ம சேலத்தில் உட்காந்து அரசியல் பண்ணிட்டு அப்படியே மக்கள் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சியை மாற்றுற மாதிரி 26ல் நம்மளை மாற்றிட்டு போயிடுவாங்க. நம்பாதீங்க. இந்த கூட்டணி, திமுக கூட்டணி 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த கூட்டணி இப்படியே தொடரும் பட்சத்தில் எதிர்க்க இருக்க ஓட்டு 4ஆக உடஞ்சதுன்னா திமுகவோட வெற்றி வாய்ப்புகளை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் திருப்பி ஏடிஎம்கேவும் பிஜேபி அலைன்ஸ் போகிற அதே ஸ்டைலில் தானே இருக்காங்க. அதை பற்றி இப்போ நம்ம சொல்ல முடியாதுப்பா. போகலாம், போகாமலும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. அது கான்கிரீட்டாக வரும்போது தான் நம்ம பேச முடியும். 5 முனை போட்டி வந்தது என்றால், திமுக கூட்டணி இப்படியே இருக்கும் என்றால் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம். நம்பர்ஸ் கேம் அது. டெஃபினெட்லி. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் நேற்று பாஜகவோட கேபி ராமலிங்கம் உள்ளிட்டவங்க சொல்கிறாங்கன்னா, விசிகா கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள்லாம் திமுக எதிரான ஒரு கூட்டணியில் இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் அவர். அது அவங்க பேசுவாங்க, அவங்க நப்பாசை. அவங்களுக்கு மெயின் எனிமி பிஜேபி. அவங்க எப்படி திமுக விட்டு வருவாங்க? இல்லை, பேசுகிறதே அவர். சரி, ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். அதனால் அது தங்களுடைய ஆசைகளை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். கம்யூனிஸ்டுகளும் விசிக்கும் அவ்வளோ சீக்கிரம் திமுக விட்டு வெளியில் வரமாட்டாங்க. எஸ், ஓகே சார். இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னார் நேரத்தை கூட பகிர்ந்துட்டேன். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி சார்.